வணக்கம். நெல்லை அமுத சுரபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் அரிசி உருண்டை செய்ய போகிறோம். இது நம்முடைய பாரம்பரியமான ஒரு இனிப்பு வகை. முன்னாடியெல்லாம் குழந்தைங்க இனிப்புன்னு கேட்குறப்போ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதில் இந்த மாதிரி அரிசி உருண்டையும் செஞ்சு கொடுப்பாங்க. இதோட சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது அரிசி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் இந்த டம்ளருக்கு நான் 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதையே ரேஷன் அரிசிலையும் செய்யலாம், அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது அரிசியில் தண்ணி ஊற்றி அரிசியை 2-3 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்குங்க. தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் அரிசியை போட்டு வடிகட்டியில் நல்லா விரித்து விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படி இருக்கட்டும். தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிரும். இந்த மாதிரி அரிசியை போடுறதுனால அரிசி கொஞ்சம் ஊறின மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு அரிசி நல்லா உதிரியாயிடுச்சு. இப்போது அரிசியை வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுருங்க. வடை சட்டி வச்சுக்கலாம். அரிசியை அதில் போட்டு அரிசியை வறுத்துட்டே இருங்க. ஃப்ளேமை கூட்டி வச்சிங்கன்னா டக்குன்னு செவந்துக்கும். அதனால் நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு வறுத்துக்குங்க. பாருங்கள், நம்ம அரிசியை வறுக்க அரிசியில் உள்ள ஈரம்லாம் முதல்ல போயிடும். அதுக்கப்புறம் அரிசி வெள்ளையாக இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் செவந்தாப்பில் வருது பாருங்கள். இன்னும் கூட செவக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்தாப்பில் வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அரிசியை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இதுக்கு மேலே அரிசியை ரொம்ப வறுத்தாலும் ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதே அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போது வடை சட்டியில் உள்ள அந்த சூட்லேயே இந்த அளவுக்கு கொஞ்சமாக பொட்டுக்கல்லையும் ஒரு ஏலக்காவையும் போட்டு அந்த சூட்டோடையே வறுத்துக்கலாம். பொட்டுக்கல்ல இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு செய்கிறப்போ அரிசி உருண்டை இன்னமுமே ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பொட்டுக்கல்லையும் அரிசியோடு போட்டு அதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஆறிடுச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்குங்க. ஒவ்வொருத்தர் கொஞ்சம் நெருன்னு இருந்தால் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கு நல்லா நைஸாக இருக்கணும். பாருங்கள், நான் கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிருக்கிறேன். உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போது இனிப்பு சுவைக்கு நான் அரிசி அளந்த அதே டம்ளரில் 3/4 டம்ளர் வெல்லத்தை தட்டி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு சுவை ஜாஸ்தியாக வேணுன்னா 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. வெல்லம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லம் கரையிறது வரைக்கும் வச்சுருக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. வெல்லத்தை எடுத்துட்டு வடை சட்டியை வச்சுக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் முந்திரி பருப்பை பாதியாக உடச்சி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்குங்க. முந்திரி பருப்பு பாதியளவு வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூவை திருவி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு முந்திரி பருப்பும் தேங்காய் பூவும் நல்லா இந்தளவுக்கு செவக்க வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவையும் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா சேர்ந்தாப்பில் ஒரு தடவை இந்த மாதிரி வறுத்து விட்டுக்குங்க. பொட்டுக்கல்ல கொஞ்சமாகவே போட்டுக்குங்க, இல்லைன்னா பொட்டுக்கல்ல டேஸ்ட்டு தான் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது வெல்லத்தை இந்த மாதிரி வடிகட்டியில் வடித்து ஊற்றிக்குங்க. வெல்லத்தில் தூசி இருக்கும், அதனால் இந்த மாதிரி வடித்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி அடுப்பில் 1 நிமிஷம் கலந்து விட்டு செய்கிறப்போ இன்னமுமே உங்களுக்கு அரிசி உருண்டை வச்சிருந்து சாப்பிட்லாம். பாருங்கள், அரிசி வெள்ளை தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்குச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வடை சட்டியை கீழே இறக்கி வச்சிடலாம். வச்சுட்டு அரிசி இந்த மாதிரி நல்லா சேர்ந்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி அமுக்கி வச்சுருங்க. கை பொறுக்கிற சூடு வரட்டும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. உருண்டையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க, இல்லைன்னா கையை வச்சே நல்லா கலந்து விட்டுக்குங்க. அந்த உருண்டையெல்லாம் உடச்சி விட்டு நல்லா கலந்துக்குங்க. நீங்கள் நிறையா செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இதையே நீங்கள் அரிசியை மட்டும் வறுத்து பொட்டுக்கல்ல கொஞ்சம் போட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ வேணுங்கிறப்போ எடுத்து போட்டு செஞ்சுக்கிறதுக்கு
ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து மாவை நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்குங்க. உருண்டை நல்லாவே பிடிக்க வரும். ஒருவேளை உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராத மாதிரி இருந்ததுன்னா 2 ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணி அரிசியில் ஊற்றி அதுக்கப்புறம் பிடிங்க. ரொம்ப ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவையும் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். சுவையான சத்தான அரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உருண்டை பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இதோட சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல மிருதுவாக இருக்கும். நம்ம தேங்காவை வறுத்து போட்டிருக்கிறதுனால 10-15 நாள் கூட இதை வச்சிருந்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு வேண்டாம், வெளியவே வச்சு சாப்பிட்லாம். இதே பக்குவத்தில் நீங்களும் அரிசி உருண்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நெல்லை அமுத சுரபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.